சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சத்தான ராகி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 400 கிராம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், 75 கிராம் பொட்டுக்கடலை, 25 கிராம் பாசிப்பருப்பு, 25 கிராம் வெண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ராகி முறுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க போதும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை நமத்த மாதிரி இருந்தால் அதையும் வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையையும் பாசிப்பருப்பையும் இந்த அளவுக்கு பவுடராக பண்ணி எடுத்தாச்சு. நாம் இன்றைக்கி ராகி முறுக்கு மசாலா போட்டு தான் பண்ண போகிறோம். மசாலா போடாமலும் பண்ணலாம். மசாலா போட்டு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூட 2 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்குக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். 400 கிராம் ராகி மாவு, 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையையும் பாசிப்பருப்பையும் நம்ம வறுத்து பவுடர் பண்ண மாவை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, 25 கிராம் வெண்ணெய். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு வெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ராகி மாவில் கூழ்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முறுக்கை பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வத்தல் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது ராகி முறுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கலைன்னா ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இதை தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் சூடாக இருக்கிற எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் பட்டரை முதல்ல சேர்த்து பிசையலைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது முறுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி முறுக்கு பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் அச்சு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட அச்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போது முறுக்கு குழலில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் தடவிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சிடலாம். முறுக்கு குழலை இப்போ மூடிடலாம். இன்றைக்கி நான் முறுக்கை சின்ன சின்னதாக சேவ் மாதிரி தான் போட போகிறேன். நீங்கள் பெருசாக முறுக்கு மாதிரி புளியன்னா பிழிஞ்சிக்கோங்க. முறுக்கை பிழிஞ்சு விட்டுட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சின்னதாக முறுக்கு செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால கரிஞ்சிருச்சுன்னா தெரியாது. அதனால் அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் முறுக்கா சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக நம்ம ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ராகி முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.